இலங்கையில சினிமா எடுக்கிறது அப்படின்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய சவால் வந்து இருக்கு. அந்த சவால்ல நீந்தி கடந்து எங்களுடைய படைப்பை எங்களுடைய மக்களுக்காக கொண்டு போய் வந்து கொடுக்கிறது, எங்களுடைய கதைகளை திரைப்படம் மூலமாக மற்றவர்களுக்கு கொண்டு போய் காட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட சவால். அந்த சவால்கள்ல வந்து பயணிக்கிறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கடினமான விஷயம் நிறைய பேருக்கு வந்து இருக்கு. எனவே அப்படிப்பட்ட பாதையில் பல காலங்களாக பயணிக்கக்கூடிய ஒருத்தரை தான் இன்றைய நாள்ல நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இதற்கு முன்பதாக சில திரைப்படங்களை வந்து இயக்கியிருக்கிறார். அது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை வந்து பெற்றிருக்கிறது. அந்த திரைப்படங்கள் கொடுத்த ஊக்கமும் அந்த திரைப்படங்கள் மூலமாக அவர் பெற்றுக்கொண்ட அந்த பெயரும் இன்னும் நீண்ட தூரம் வந்து பயணிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக அவருக்கு வந்து மாறி இருக்கு. யாரு அப்படின்னு சொன்னா அண்மையில வெளியாகி இருக்கின்ற தீப்பந்தம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் ராஜ் சிவராஜை வந்து நாங்கள் இன்றைய நாள்ல எங்களுடைய கலையகத்துக்குள்ளே அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நீங்க? ஓகே, நல்லா இருக்கிறோம். தீப்பந்தம் திரைப்படம் ஒரு இயக்குனராக ஈழத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க, இலங்கையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு தெரியும், உங்களை வந்து தெரியும். அதை விட மிக முக்கியமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்து இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய முகம், உங்களுடைய திரைப்படங்கள் வந்து பரிச்சயமானது. ஸோ இவ்வளவு தூரம் வந்து இப்போ அடுத்த திரைப்படம் தீப்பந்தம் திரைப்படம் வந்து எடுக்க ஆரம்பித்து அது இப்போ ரிலீஸுக்கு வந்து வந்திருக்கிறது. ஸோ இந்த பயணம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமாக படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேட்க வேண்டியதாக இருக்கு. பயணம் வந்து ஒரு பிடிச்ச விஷயத்தை தான் செய்கிறோம். எனக்கு வந்து படம் எடுக்கணுமன்றது பிடிச்ச ஒரு விஷயம். இந்த இந்த துறையில், சினிமா துறையில் நான் இயங்கணுமன்றது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதை பிடிச்ச விஷயத்தை செய்யக்க வந்து எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ இந்த துறைக்குள்ள நான் தொடர்ந்து பயணிக்கிறது வந்து எப்போவுமே எனக்கு சந்தோஷமாகவும் ஒரு ஒரு எனர்ஜியாக வந்து எனக்கு இருக்குது. ஸோ அது எவ்வளோ காலம்ன்றது எனக்கு பெருசாக இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன்றதை நான் நினைக்கிறேன். பொதுவாக வந்து எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் கூட சந்தோஷமாக அதை வந்து நாங்கள் செய்யும்போது அதில் வர்ற கஷ்டங்கள் நமக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து பெரிய அளவில் நம்மளை வந்து எஃபெக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம பிடிச்சு பண்ணுறோமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே வந்து இருக்கும். ரைட். இந்த தீப்பந்தம் திரைப்படம், இந்த திரைப்படம் எது பற்றியதான திரைப்படம்? நீங்கள் ஒரு டிரெக்டராக இந்த சமூகத்துக்கு, பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த திரைப்படம் மூலமாக நீங்கள் கடத்த விரும்புகிற விஷயம் என்ன? நாங்கள் எடுத்த 2 படமும் வந்து கொஞ்சம் கமர்ஷியலான படங்களாக இருந்தது. புத்திகட்ட மனிதர் எல்லாம் என்றாலும் சரி, டக்டிக் டோஸ் என்றாலும் சரி, மக்கள் இப்போ கூட ஜனரஞ்சகமான படங்களை தான் விரும்புகிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். மக்களுக்கு பிடித்தமான ஒரு படத்தை கொடுக்கணும், அல்லது நாங்கள் மக்களுக்கு பிடிச்ச சினிமாவை கொடுத்தா தான் எங்களை மக்களுக்கு பிடிக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அந்த 2 படங்களுமே இருந்தது. அந்த 2 படங்களுமே கிட்டத்தட்ட நாங்கள் என்ன நோக்கத்துக்காக எடுத்தோமோ அந்த விஷயத்தில் அது சக்ஸஸ் ஆயிருந்தது. வியாபார ரீதியாகவும் நாங்கள் எவ்வளவு காசு அந்த படத்துக்கு போட்டோமோ அதை விட கூட காசு எங்களுக்கு திருப்பவும் வந்திருந்தது. ஆனால் நாங்கள் அப்படியான படங்கள்லாம் எடுக்கணுமன்றது எங்களோட நோக்கம் இல்லை. நாங்கள் வந்து இப்போ இந்த துறைக்குள்ள வரைக்கே நாங்கள் நிறைய கதைகள் பார்த்துருப்போம், நாங்கள் படிச்சிருப்போம், நிறைய கதைக்குள்ள நாங்கள் வளர்ந்துருப்போம். அந்த கதைகளை வந்து எங்களுக்கு இந்த கதைகள், இந்த விஷயங்கள் தெரியாத ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துக்கு எங்களோட கதைகளை சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் நாங்கள். அப்போ உடனே அந்த கதைகளுக்குள்ள நாங்கள் போறது எங்களுக்கு சரியா படல. எங்களுக்கான ஆடியன்ஸை பில்ட் பண்ணின பிறகு அந்த கதைகளை சொல்லணும்ன்ற நோக்கத்துல நாங்கள் இயங்கினாங்க. அப்போ அந்த ஏற்கனவே எடுத்த 2 படங்கள் மூலமா ஓரளவு கொஞ்சம் ஆடியன்ஸ் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம்னு நம்புறோம். அந்த படத்தால தான் இந்த படமும் எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் சொல்ல போனா அந்த 2 படமுமே நாங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, நாங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க, பிளாக் போர்ட் இன்டர்நேஷனல். ஆனால் இந்த படத்துக்கு வந்து அந்த 2 படத்தையும் பார்த்துட்டு இன்னொரு ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்களை தேடி வந்து அப்ரோச் பண்ணுவோம். நீங்கள் இந்த 2 படமும் பார்த்து நாங்கள் அதுக்கு வர நாங்கள் செய்கிற பாட்டுகள், அந்த காணொலிகள் எல்லாம் பார்த்துருக்குறோம். உங்களை வச்சு நாங்கள் ஒரு படம் ஒன்று எடுக்க ஆசைப்படுறோம், எடுங்கன்னு சொல்லித்தான் அந்த அமுல்ஸ் ப்ரொடக்ஷன்ன்ற கம்பெனி எங்களை அப்ரோச் பண்ணது. நாங்கள் எதிர்பார்த்ததும் உண்டு, அவங்களை எதிர்பார்த்ததும் எங்கள்கிட்ட உண்டு. எங்களோட மக்களோட கதையை நீங்கள் படமாக எடுக்கணும்னு. அப்போ நாங்களும் சொன்னாங்க, நாங்களும் அப்படியான படங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் முதல் எங்களோட ஆடியன்ஸை பில்ட் பண்ண பிறகு அப்படியான படங்களை எடுக்கணும்னு இருந்த நாங்களும் யோசிச்சிருந்தாங்க. எங்களோட 3வது படம் வந்து கிட்டத்தட்ட அப்படியான ஒரு படமாக இருக்கணும். 2 படமே கமர்ஷியலாக எடுத்துட்டோம். அப்போ 3வது படம் கொஞ்சம் எங்களோட கதைகளை பேசுகிற படமாக இருக்கணும், நாங்கள் சொல்ல வேண்டிய கதைகளாக இருக்கணும். இந்த படமும் கிட்டத்தட்ட அப்படித்தான். நாங்கள் எங்களோட வரலாற்றில் நடந்த சில முக்கியமான சம்பவங்களை கனெக்ட் பண்ணி அது எங்களோட வாழ்க்கையில் இப்படியான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துது. அதாவது இந்த படம் வந்து 1970ஆம் ஆண்டுலேருந்து தொடங்கி 2025ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த படம் ட்ராவல் ஆகுது. அப்போ ஒரு மனிதரோட வாழ்க்கையில் ஒரு சிவமையான்ற ஒரு கேரக்டரில் வந்து 70ஆம் ஆண்டில் ஒரு சம்பவம் நடக்குது அவருக்கு. அந்த சம்பவம்
பிறகும் இப்படியான சம்பவங்கள் அவற்றை வாழ்க்கையில் இப்படி எல்லாம் மாற்றி 2025ஆம் ஆண்டு அந்த ஐயா என்ன மாதிரி இருக்கிறார், அவருக்கு என்ன நடந்தது, இப்படி போகுது அந்த படம்ன்றது மாதிரி தான் இந்த படம் போகும். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்த 2 படங்களும் வந்து ஒரு கமர்ஷியல் ரீதியா வந்து எடுத்த படங்கள். அது உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ நீங்க 3வது படம் வந்து ஒரு சீரியஸான கதையை வந்து நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது ஏற்கனவே வந்து நீங்க பில் பண்ணி வச்சிருந்த ஆடியன்ஸ் இருக்கிறாங்க தானே. அவங்க வந்து ஓகே இவங்க இப்படிதான் படம் எடுப்பாங்க, இவங்களுடைய கதை வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து வேறொரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து வரும்போது அதை உடனே அக்செப்ட் பண்ணி கொள்ளுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே டவுட் எங்களுக்குமே இருந்தது. இப்போ அதில் நாங்கள் எப்படி ஒரு இதை கையாண்டுனாங்களாண்டா அது வந்து கிட்டத்தட்ட 100% ஒரு கமர்ஷியல் படம் என்றே சொல்லலாம். 2 படமுமே மக்களை சிரிக்க வைக்கணும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்ன்ற நோக்கத்துக்காக மட்டும் எடுக்கப்பட்ட படம்னு சொல்லலாம். அப்போ அதே அப்படியே இருந்துட்டு திடீரென்ற ஒரு அப்படி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கதை ஓரியன்டாகவே அப்படி போகும்போதும் அது பிடிக்காம போகுமன்ற ஒரு டவுட் எங்களுக்கும் இருந்தது. அப்போ இதில் நாங்கள் என்ன மாதிரி அதை கையாண்டாலும் ஒரு 50-50 மக்களுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்களை அந்த கதைக்குள்ள இப்படி கொண்டுடலாம். அந்த கதைக்குள்ள இப்போ அது வந்து அன்வான்டா எதுவுமே இல்லை. அந்த கதைக்கு தேவையில்லாமல் நகைச்சுவையோ தேவையில்லாமல் என்டர்டெயின்மெண்டான விஷயங்களோ இல்லாமல் அந்த கதையோட பிணைஞ்சு போகக்கூடிய மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து ஒரு 50-50 அதை எப்படி மேர்ச் பண்ணி ஒரு ஆடியன்ஸுக்கு கொடுக்கலாம். நம்ம ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், அதே நேரம் நாங்கள் சொல்ல வந்த விஷயங்களை ஆடியன்ஸுக்கு சரியாக சொன்ன மாதிரியும் இருக்கணும்ன்ற அடிப்படையில் இந்த படத்தை எடுத்துனாங்க. நான் நினைக்கிறேன் இந்த படம் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி 5 நாள் ஆகிட்டு எங்களுக்கு வந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ், ஜாழ்ப்பாணத்தில் கிடைச்ச ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், லண்டனில் கனடாவில் கிடைச்ச வீடியோஸில் பார்த்த ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், நாங்கள் என்ன நினைச்சோமோ அது எங்களுக்கு நாங்கள் ஒன்று எதிர்பார்த்துருப்போம். அதுக்கு மேலேயே மக்களுக்கு அது போய் சேர்ந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணுமென்று அவர்களே ஆசைப்படுறாங்க. சில பேர் வந்து யாழ்ப்பாணத்தில் சொல்கிறாங்க இந்த படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்கோ நீங்கள். ஏன்னா நாங்கள் வந்து முதல் 2 படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் செஞ்சு நாங்கள் அந்த படத்தை கொண்டு மக்களுக்கு சேர்க்கறதுக்காக. ஏன்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்டான படம் பண்ண நிறைய ப்ரொமோஷன்ஸ் தொடர்ந்து நிறைய ப்ரொமோஷன் செஞ்சாங்க. இந்த படத்துக்கு அப்படி செய்யலை. நாங்கள் இந்த படத்துக்கு நாங்கள் என்ன யோசிச்சாங்க, இந்த படமே ஒரு ப்ரொமோஷனாக இருக்கணும் என்றதான் எங்களோட கன்செப்டாக இருந்தது. அப்போ அதை தான் மக்கள் கேட்குறாங்க, இந்த படத்துக்கு ஏதாவது செய்யுங்க, இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுங்க. அப்போ நாங்கள் சொல்கிறாங்க நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம், மக்கள் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவோம், இந்த படத்தை பார்க்கணுன்றதை மக்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நாங்கள் அவையிட்ட சொல்லுவோம். அவையும் அதை விரும்பி செய்யணும். இப்போ ஒரு படம் பார்த்துட்டு போய் அவைய ஒரு 10 பேரை இந்த படம் பார்க்க வைங்கன்னு சொல்லிடணும், போய் பாருங்க இது பார்க்க வேண்டிய படம் மிஸ் பண்ணிடாங்கன்னு சொல்லிடணும், தங்களோட முக புத்தகத்தில் எழுதினோம், தங்களை வேறு சோஷியல் மீடியாவில் எல்லாம் அதை ஷேர் பண்ணிடணும். அப்படி மக்களே அதை ப்ரொமோட் பண்ணுறபடியா இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸாக இந்த படம் வந்து மக்களுக்குள்ள போய் சேர்ந்து வந்துருக்கு. அப்போ அது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து நடக்கிற சம்பவங்கள், அதுக்கப்புறம் 2025 வரைக்கும் அந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சி வந்து இந்த படம் மூலமாக வந்து படமாக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதருடைய கதாபாத்திரம் மெயினாக வந்து பேசப்பட்டிருக்கு. அப்படி ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கையில் வந்து எடுக்கும்போது நிறைய சவால்கள் அதுக்குள்ள வந்து இருக்கும். அதை வந்து சரியாக நாங்கள் சொல்கிறோமா, அல்லது சரியாக சொன்னால் இது ஆடியன்ஸ் வந்து அதை ஏற்றுக்கொள்ளுவாங்களா? இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் என்டர்டைன்மெண்டான ஒரு விஷயம். ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னால் ஓகே அதில் என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து அதை வந்து பேசுகிறவங்க அதிகமாக வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயத்த ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகும்போது அதில் ஒரு சவால் ஒன்று இருந்திருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்க. சீரியஸான விஷயங்களை நாங்கள் இப்பத்திய ஜெனரேஷன் சொல்ல போனால் கிரிஞ்சுன்னு கூட சொல்லிடுவாங்க. சிம்பிளாக ஒரு வார்த்தையில அதை சொல்லி முடிச்சிடுவாங்க. ஸோ அப்படியும் இருக்கக்கூடாது. அதே நேரம் நாங்கள் சொல்கிற விஷயங்களை வந்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் சொல்லணுமன்றதான் அந்த சவால். நான் நினைக்கிறேன் அது இந்த படத்தின் கதை வந்து பூவன் மதீசன் என்ற படத்தின் இசையமைப்பாளரோட தான் அந்த படத்தின் கதை. அப்போ நாங்கள் கதையை திரைக்கதையை ஆக்குறதுக்கு வளமையாக நான் இல்லை 2-3 பேர் தான் நாங்கள் இருப்போம் ஸ்க்ரீன் பிளேயாக கொண்டு போகிறதுக்கு. இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் எங்களுக்கு அமைஞ்சது என்னென்னா, படத்தின் இசையமைப்பாளர், படத்தின் இயக்குனர், படத்தின் எடிட்டர், இந்த 3 பேரும் தான் படத்தின் ஸ்க்ரீன் பிளேயை வந்து நாங்கள் பில்ட் பண்ணாங்க. ஒரு 1.5 மாதம், ஒரு 45 நாள் 50 நாள் அந்த ஸ்க்ரீன் பிளே ப்ராசஸ் போனது. அந்த ஒரு வித்தியாசம் இப்படி இதுவரைக்கும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியலை. வேறு ஏதாவது படங்களுக்கு அப்படி நடந்திருக்குமா தெரியலை. ஆனால் எங்களோட படத்துக்கு அது அமையும் போது நான் அந்த கதையை வந்து ஒரு இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதையை பார்ப்பேன். இசையமைப்பாளர் அந்த கதையை வந்து ஒரு இசையமைப்பாளர் என்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பார். எடிட்டர் வந்து அந்த கதையை வந்து ஒரு எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பார். அப்போ இந்த கதை வந்து ஒரு வேறு 3 பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கப்படும். அப்போ வந்து அது 3 பார்வையில் வரைக்கும் டிஸ்கஷன் பண்ணிக்க 3 விதமாக அந்த கதை வந்து என்ன சொல்கிறது, இப்படி போய் அங்கே போய் இங்கே போய் அடிபட்டு ஒரு
சரியான ஷேப்புக்கு வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸாக இருக்குமென்னு நான் நம்புறேன். நாங்கள் இனி அதை நாங்கள் தொடர்ந்து அந்த ஃபார்முலாவிலேயே ஒர்க் பண்ணலாமான்னு கூட நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இந்த படத்துக்கு அது மிக ஈஸியாக எங்களுக்கு நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணது. அது ஒரு தற்செயலாக அமைஞ்ச விஷயம்தான். நாங்கள் 3 பேரும் தான் எழுதணுமென்றெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி செய்யலை. படத்தின் ப்ரோசஸில் போய் ரைட் 3 பேருமே அப்படி ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி தான் போனாங்க. அது ஒரு சக்ஸஸ் மெட்டீரியலாக அமைஞ்சிட்டு. அப்போ இனியாவது சில நேரம் எங்களுக்கு தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்க அது எங்களுக்கு ஒரு இதாக கூட வரலாம். அதுதான் இந்த படத்தின் அப்படி வேலை செய்யும் போது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிரிஞ்சான விஷயங்கள் இல்லாமல் வேறு எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கிற மாதிரி விஷயங்களை இப்போ இருக்கும். ஒரு மூலையிலேருந்து வர விஷயத்துக்கும் அது ஒரு நிறைய மூளைகள் சேர்ந்து வேலை செய்யும் போதும் அந்த அதுக்கான அவுட்புட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதுன்ற ஒரு வெளிப்பாடைத்தான் நான் பார்க்குறேன். அப்போ அதுகள் மூலமாக தான் எல்லா ஆடியன்ஸுக்கும் இது பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக இது அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு நண்பர்களாக வந்து இருக்கிறபடியால் உங்கள்கிட்ட இருந்து வர்ற ஐடியாஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அவர் சொல்கிற ஐடியாவை அதை மேட்ச் பண்ணி அதை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்டாக வந்து நிறைய விஷயங்கள் மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். இப்போ 70ஆம் ஆண்டு காலகட்டத்திலிருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்குமான இந்த காலப்பகுதியில் நடைபெறுகின்ற விஷயங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு திரைக்கதையை வந்து எழுதும்போது அதில் ஒரு மிக முக்கியமான சவால் வந்து இருக்கு. 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் ஒரு யாழ்ப்பாண சமூகம் எப்படி இருந்திருக்கு, அதை வந்து விஷுவலாக வந்து பண்ணுறதுக்கு அதில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்க்ரீனில் சில விஷயங்களை வந்து போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்து அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சில எஃபர்ட் வந்து போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கால அளவீடுகளில் சில விஷயங்களை வந்து படமாக்கும் போது உங்களோட படத்தில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் புதுசாக கொண்டு வந்தீங்க, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு? எங்களோட பட்ஜெட்டுகளை வந்து அந்த காலப்பகுதியை காட்டுறதுன்றதே பெரிய சவாலாக இருந்தது. அப்போ நாங்கள் வந்து இப்போ அந்தந்த காலப்பகுதியில் என்னென்ன நடந்து எங்களோட வரலாறுல என்னென்ன விஷயங்கள் நடந்துன்ற கனெக்ட் பண்ணும்போது அந்த டைமில் நாங்கள் போய் தேடி ஈஸியாக இப்பத்திய இந்த வாழ்க்கை முறையில் வந்து கூகுளில் ஈஸியாக எல்லாத்தையுமே நாங்கள் தேடி பார்க்கலாம். விஷுவலாயும் இருக்குது, ஃபோட்டோஸாயும் இருக்குது. எப்படியான உடுப்பு போட்டவை, எப்படி யாழ்ப்பாணம் இருந்தது, என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் இருந்தது, எல்லாமே நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கொள்ளுமே இருந்தது. அப்போ அது நிறைய தேடல்கள் இருந்தது. அதே நிறைய புத்தகங்களில் வந்து நிறைய கதைகள் இருந்தது. அந்த டைமில் வந்த கதைகள், எப்படியான வார்த்தை பிரியங்கள் வந்து இப்போ நாங்கள் கதைக்கிற மாதிரி வார்த்தை பிரியங்கள் அப்போ கதைச்சிருக்க மாட்டாங்க. வேறு மாதிரியான இப்போ நாங்கள் பாவிக்கிற ஆங்கிலங்களை விட அந்த காலத்தில் வந்து ஆங்கில பாவனைகள் நிறைய இருந்தது. அதெல்லாம் நாங்கள் தேடிக்கொண்டு போய்க்க வந்தது. இப்போ நாங்கள் கதைக்கிற ஆங்கிலங்களை விட அந்த காலத்தில் நிறைய ஆங்கிலம் இருந்து வேறு விதமான ஆங்கிலங்களாக இருந்தது, வேறு சொற்பதங்களாக இருந்தது. அப்போ அதுகள் எல்லாமே நாங்கள் தேடி பிடிச்சு நாங்கள் அதே நேரம் வந்து அதை எப்படி அப்ளை பண்ணிக்க வந்து எங்களுக்கு பட்ஜெட் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. பட் ஒரு ஃப்ரேமில் அதை எப்படி பட்ஜெட்டுக்கால எங்கள்கிட்ட இருக்கிற வசதிகளுக்கால தெரியாமல் காட்டலாம்ன்றது தான் அதான் எங்களோட வேலை. அது ஒரு வேலை தானே. அப்போ அதை வந்து தெரியாமல் காட்டுறது, சினிமான்றதே ஒரு மாயை, இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறது. அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி நாங்கள் காட்டுறதுக்கான வேலையை செய்தாங்க. அதுக்கு எங்களோட ஆர்ட் டைரக்டர் V.S. சிந்துவோட பங்கு மிகப்பெரிய இது. நாங்கள் ஒரு விஷயத்த இப்படி இருக்கணும்னு சொல்லிடலாம், பட் அதை கொஞ்சம் தேடணும், அதுக்கான விஷயங்களை எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டப்பட்டவர். கடைசி நேரங்கள்லாம் சில விஷயங்களை கொண்டு வருவார். ஆனால் நிறைய நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். அவரோட பங்கு வந்து இந்த படத்தில் நிறைய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஸோ அப்படி நிறைய பேர் அதுக்கான தேடல்கள் வேலை செய்ய வந்து அவுட்புட் வந்து நல்ல விதமாக வரும். இந்த படத்தின் ஆர்ட் ஒர்க்ன்றது மிக மிக முக்கியமான ஒர்க். இந்த 70ஆம் ஆண்டு, 80ஆம் ஆண்டு, 2000 ஆண்டு, 2010ஆம் ஆண்டு காலப்பகுதிகள் வரைக்கும் அந்தந்த காலப்பகுதியில் இருந்த வாகனங்கள்ல இருந்து, அந்தந்த காலப்பகுதியில் இருந்த உடுப்புகள்ல இருந்து, அந்த காலப்பகுதியில் இருந்த தலைமையர் வெட்டுகள்ல இருந்து எல்லாமே நாங்கள் பார்க்கணும். அதுதான் கனெக்ஷனாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. அதே நேரம் பில்டிங்குகள், 70ஆம் ஆண்டு எப்படி ஒரு பில்டிங் இருந்தது, 80ஆம் ஆண்டு எப்படி இருந்தது, அதெல்லாமே நாங்கள் தேடி நிறைய தேடல்கள் இருந்தது. எல்லாமே எடுக்கக்கூடிய மாதிரியும் இருந்தது. எல்லாமே எங்களுக்கு அமைஞ்சும் போயிட்டுது. இப்போ லொக்கேஷன் வைஸாக இருக்கட்டும், 70ஆம் ஆண்டுக்கான லொக்கேஷன், 80ஆம் ஆண்டுக்கான லொக்கேஷன். ஸோ இதில் வந்து எல்லாட்ட ஹார்ட் ஒர்க்குக்குமான ஒரு பலன் தான் அந்த அவுட்புட்டாக இருக்குன்னு நான் நம்புறேன். ஒரு டிரெக்டராக இந்த படம் வந்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க. ஒரு பீரியட் ஃபிலிமாக வந்து இது இருக்கும்போது 70ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் வந்து நடந்த விஷயங்கள், அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து பயன்படுத்திய வாகனங்கள், கட்டிடங்கள், அவங்களோட ஹேர் ஸ்டைல், அவங்க எப்படி பேசுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து படம் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் பார்க்கும்போது வாவ், இதில் நான் சரியாக வந்து பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கே வந்துச்சு? அப்படி இருக்கு அவங்களுக்கு? இல்லை, எப்போவுமே நான் நினைக்கிறேன், நாங்கள் பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் இதை அப்படி செஞ்சிருக்கலாமே என்ற தோட் தான் எனக்கு இருக்குது. திருப்தியே வேற. அது கஷ்டமா இருக்கும். அது
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு வந்து திருப்தி எடுக்கிறது வந்து கஷ்டமா இருக்குன்னு நான் நம்புறேன். ஒரு திருப்ப பாய்க்கே தான் ஒரு சேஞ்ச் இருக்கு. அது இப்போ என்னோட ஒர்க் பண்றவங்களுக்கு தான் தெரியும். என்னடா நான் இப்போ சேஞ்ச் சொல்லுவேன்னு பெடப்பா இருக்குமா அவங்களுக்கு. ஏன்னா ஒரு டைம்ல இது முடிஞ்சு நினைச்சு கொண்டு இருப்பாங்க, பார்த்தா ஒரு சேஞ்ச் கொண்டு வரும். ஏன்னா திருப்ப பார்க்க வேற மாதிரி ஒரு தோட் வரும். அது ஏதாவது ஒரு இன்புட் இதுக்குள்ள போடலாமா, ஏதாவது ஒரு இன்புட் இந்த இதை வந்து இன்னும் நல்லா ஆக்குறதுக்காக செய்யலாமா என்ற மாதிரி தான் இருக்கும். அது எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுமாண்டா ஆடியன்ஸ் அதை பார்க்கும்போது, அதை அக்செப்ட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை ஆகும். இதுக்கு பிறகு ஒன்றும் செய்யலாது. நாங்கள் ஒரு ப்ராடக்டை முடிச்சு ஆடியன்ஸ்கிட்ட கொடுத்து அதை ஆடியன்ஸ் பார்த்துட்டாங்களா அதுக்கப்புறம் அதை பற்றி அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபை தான். இதுதான் ப்ராடக்ட். இதில் இனி ஒரு மாற்றமும் நாங்கள் செய்யலாது. ஆனால் நாங்கள் அதை பார்க்கும் வரைக்கும் எங்களுக்கு எப்போவுமே ஏதாவது இன்புட் கொடுக்கலாமான்ற தோட் இருக்கும். ஆடியன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை. இந்த படத்தை வந்து அவங்க பார்த்து அவங்கள அக்செப்ட் பண்ணி நாங்கள் என்ன ஃபீலிங்கை மக்களுக்கு கொண்டே சேர்க்கணும்னு வச்சோமோ அந்த ஃபீலிங்கோட மக்கள் படம் பார்த்துட்டு வெளியில வரதுன்றது தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது எனக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த படங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த படம் மூலமாக இன்னொருத்தர் வந்து ப்ரொடியூசர் வந்து உள்ள வர்றாங்க. ஸோ அப்போ அதில் வந்து இருக்கும் அந்த 2 படங்கள் முன்னாடி நீங்கள் எடுத்த படங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் தேவையும் வந்து யாருக்குமே இருக்காது. நீங்களே டிரெக்டர், நீங்களே ப்ரொடியூசர், ஓகே எனக்கு சட்டிஸ் அப்படின்னு சொன்னால் நான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே வந்து இருந்திருக்கு. பட் இந்த படத்தில் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்குது. ஏன்னு சொன்னால் இன்னொருத்தர் வந்து காசு போடுறாரு, அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அவர் திருப்தி அடைகிற மாதிரி படம் வந்து இருக்கணும், அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இப்படி இன்னொருத்தர் உள்ள வந்து அவருடைய ப்ரொடியூசர் அவருடைய ப்ரொடக்ஷனில் வந்து ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, நான் ப்ரொடக்ஷனில் பிளாக் போர்ட் இன்டர்நேஷனல் தான் இந்த படத்தை ஏற்கனவே எடுத்த 2 படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணது. இந்த படத்தை இன்னொரு ஆக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது வந்து மேலே ஒரு நல்ல விஷயமா தான் இருந்தது. அப்போ அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்க போட்ட காசு எடுக்கணுமன்றது அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ இல்லையோ எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இது வந்து இந்த ஒரு படத்தோட முடிய போகிற ஒரு இது இல்லை. இதுதான் எங்களோட தொழில், இதுதான் எங்களோட ஃபேஷன், இதுக்கெல்லாம் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்ய போகிறோம். அப்போ எங்களை நம்பி வர ஒரு ப்ரொடியூசரை அந்த காசை நாங்கள் திரும்ப எடுக்க வச்சா தான் திரும்ப எங்களை நம்பி இன்னும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. இப்போ ஒரு படத்தோட முடிய போகிறது இல்லை, இது இந்த படத்தோட முடிய போறது இல்லை. அப்போ அதுதான் எப்பவுமே எங்களோட மைண்ட்ல ஓடிக்கொண்டு இருந்தது. இப்போ எங்களை நம்பி ஒரு ஆள் வரும்போது அந்த காசை அவர் எடுக்கணும். நான் நினைக்கிறேன் அதுக்கான இதுகள் அவைக்கு சரியா தான் அமைஞ்சிருக்கு. அவையும் சாட்டிஸ்ஃபைட். அவைக்கு அங்கே வெளிநாடுகளில் வந்த ரெஸ்பான்ஸ் வந்து நல்ல சந்தோஷமா தான் எங்களோட பகிர்ந்து கொள்ளினோம். தாங்கள் இப்படி நீங்கள் ஒரு அவுட்புட்டை தருவீங்களேன்னு எதிர்பார்க்கல. ஒரு வரும்போது ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டோட தான் வருவினோம். ஓகே செய்து பார்ப்போம் என்று வருவினோம். பட் அவைக்கு இந்த படம் வந்து தாங்கள் நினைச்சதை விட நிறைய விஷயங்களை தங்களுக்கு தந்திருக்குன்னு தான் நான் சொல்லினோம். காசாக இருந்தாலும் சரி, மக்களோட ஃபீட்பேக்காக இருந்தாலும் அவைக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு தானே. இந்த நோக்கத்துக்காக இந்த படம் எடுக்கிறோம். அந்த நோக்கத்தை தாங்கள் அடைஞ்சிட்டதா தான் எங்களுக்கு சொன்னவ. தாங்கள் தொடர்ந்து இதில் தாங்கள் ஈடுபட போகிறோம்ன்ற மாதிரி தான் சொன்னோம். அதுவே எங்களுக்கு எங்களுக்கு தான் அடுத்த படம் தெரியணுமன்றதை தாண்டி ஒரு ஆள் ஒரு தொழிலுக்கு வாரர், அந்த தொழிலுக்கே தொடர்ந்து தான் இயங்கணுமன்ற நோக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம்ன்றதே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தான் பார்க்குறோம். அதே எங்களுக்கு சந்தோஷம். எங்களை மாதிரி ஒரு நிறைய பேருக்கு அவ வந்து நிறைய வாய்ப்புகளை வழங்கினோம். இப்போ நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்குள்ள நாங்கள் இன்னொரு அடுத்தடுத்த இதுகளுக்கு போக மாட்டோமா, தொடர்ந்து படங்கள் செய்ய மாட்டோமான்னு வேலை செஞ்சு கொண்டு இருக்கோம். இது ஒரு ஃபுல் டைம் தொழிலாக எடுத்துக்கொண்டு. அப்படி இருக்க ஒரு ப்ரொடியூசரை நாங்கள் அவே ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை செய்கிறது மட்டும்தான் எங்களால் செய்யக்கூடிய திருப்ப கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். அப்போ அதை நாங்கள் செய்துட்டோம்னா நாங்கள் நம்புகிறோம். அது எப்போவுமே எங்களோட மைண்ட்லேயே இருக்கும். ஏண்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் திரும்ப வந்தால் தான் நாங்கள் திரும்ப தொடர்ந்து நாங்களும் படம் செய்யலாம். அதுதான் எங்களோட மண்டையில் எப்போவுமே ஓடிக்கொண்டிருக்கும். ஸோ நாங்கள் அதை சக்ஸஸாக செய்துட்டோம்னா நாங்கள் நம்புகிறோம். இப்போ அவங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க? எந்த விஷயத்துக்காக, எந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சதால உங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிறீங்க? இல்லை, அவங்களுக்கு கதைக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட நாங்கள் செய்கிற பாட்டுகளாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், எங்களோட ஈழத்தமிழர்களோட கதைகளை கதைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் கதைக்கிற மொழிகளாக இருக்கட்டும், நாங்கள் கதைக்கிற கதைகளாக இருக்கட்டும், எங்களோட மொழி நடையிலேயே, எங்களோட மொழிகள்லேயே, எங்களோட பிரச்சனைகளையே கதைக்குது. அப்போ இப்படியான விஷயங்கள் தான் நாங்கள் விரும்புகிறோம். எங்களோட கதைகளை வந்து நாங்கள் படமாக்கணும். இனி வருங்காலங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அவையும் அதைத்தான் யோசிக்கணும். என்னென்னா, படங்களால் கூட நாங்கள் போராட்டங்கள் செய்யலாம். படங்கள் கூட ஒரு போராட்டமாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அப்போ அப்படியான ஒரு இதுகளால் தான் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ண வரையணும். எங்களோட கதைகளை சொல்லணும். எங்களோட நிறைய கதைகள் இருக்குது எங்கள்கிட்ட. அப்போ அதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வரைக்க அதை சரியான முறையில் நாங்கள் கொடுக்கும்போது
அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்னு நான் நம்புறேன். ஓகே. இப்ப இந்த படத்துல மிக முக்கியமாக இந்த சோசியல் மீடியால தெரிஞ்ச முகங்கள் வந்து இருக்கிறாங்க. படத்த வந்து எடுக்கும்போது வந்து ஒரு டைரக்டர் வந்து யோசிக்கிற விஷயம் வந்து எப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அறிமுகம் இல்லாத முகங்கள வந்து பயன்படுத்தணும். இப்ப பொதுவா வந்து அ ஒரு பெரிய படங்கள் தென்னிந்தியால வந்து எடுக்கும்போது, சீரியல்ல நடிக்கிறவங்கள வந்து படத்துக்குள்ள எடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அந்த ஃபேஸ் வந்து தெரிஞ்ச ஃபேஸ். ஸோ நாங்க எங்களுடைய படத்துல வந்து காட்டும்போது, அதுல ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி, அந்த ஃபேஸ வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க இந்த படத்துல ஒரு சில பேர் வந்து சோசியல் மீடியால தெரிஞ்சவங்க. அன்றாடம் அவங்களுடைய வீடியோஸ் வந்து பார்ப்போம். ட அவங்க ரொம்ப பரிச்சயமானவங்க. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ உங்களுடைய படத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் எப்படி வந்துச்சு? வெளியில இருந்து பார்க்கும்போது நாங்கள் ஃபேமஸான ஆட்கள தான் எடுக்கிற மாரி கூட ஒரு ஒரு தோட் இருக்கலாம். நாங்கள் அப்படி 100% அப்படி பார்க்கறது இல்ல. எங்களோட சேர்ந்து வேலை செய்யற ஆட்கள தான் பார்க்குறோம். இந்த படத்துல வந்து நாங்கள் எப்படி எடுத்தனாங்களேண்டா, எங்களோட ஏற்கனவே இந்த 2 படத்துலயுமே நடிக்காத ஆட்கள் தான் நாங்கள் இந்த படத்துல பாவிக்கணும்ன்றது வந்து நாங்கள் உறுதியா இருந்த நாங்கள். ஏற்கனவே நடிச்ச ஆட்கள ஏற்கனவே 2 படத்துலயும் நடிச்ச ஆட்கள். எங்களோட கூட சேர்ந்து வேலை செய்யற எங்களோட டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் தான் அந்த 2 படங்களையும் நாங்கள் பாவிச்சிருந்தாங்க. அப்ப தொடர்ந்தும் அப்படியே இருந்தா நாங்கள் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்துருவோம் என்ற மாதிரி ஒரு தோட் ப்ராசஸ் எங்கள்கிட்ட இருந்தது. அதால இந்த படத்துல வந்து நாங்கள் எல்லாமே அந்த வட்டத்துக்குள்ள இல்லாம அதை விட்டுட்டு வெளியில இருந்து ஒரு ஆடியன்ஸை கொண்டு வரணும்னு தான் நாங்கள் யோசிச்சுனாங்க. அப்படி வரைக்கும் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு 15 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். இந்த 15 வருஷமா ஆக்டிங்கில் யார் யார் ஃபுல் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்கள எப்படியா இந்த படத்துக்குள்ள கொண்டு வரணுன்றதை நான் யோசிச்சேன். இப்போ அதில் கூட இப்போ பிச்சுமணி ஆகலாம் இப்போ 2 வருஷமா தான் வெளியில் தெரியும். அக்குட்டி பிச்சுமணி யூடியூப் சேனலாக. ஆனால் அவங்கள வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா எனக்கு தெரியும் பர்சனலாக. அவங்களோட நாடகங்கள்ல இருந்து எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தால தான் இப்படி வந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ அவங்க எங்களோட சேர்ந்து நிறைய காலமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வெளியில வர வேண்டிய ஆகும். இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு ப்ரொடியூசர் வரார் படம் செய்யுங்கன்னு சொல்லி, அதே மாதிரி அவனும் ஒரு படத்தில் நடிக்க வேண்டிய ஆள் தான். அப்போ அப்படியே அந்த ஃபீல்டுக்கு தொடர்ந்து இயங்குறவங்கள தான் நான் மோஸ்ட்லி எடுக்க பார்த்தேன். நாங்கள் அப்படித்தான் எடுத்திருக்கோம். கில்மணியா இருக்கட்டும், கயன்தாஸா இருக்கட்டும், நிறைய பேர் அப்படி விஷ்ணு அண்ணன், நிறைய ட்ராமா ஆர்டிஸ்ட்டை வந்து ஏன்னா அவங்க நாடகங்களுக்காக தங்களோட வாழ்க்கையை வந்து நிறைய காலம் நாடகத்துக்காகவே நடிப்புக்காகவே நிறைய காலம் தங்களோட வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு பூஸ்ட் கிடைக்கணும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அவங்களுக்கு எப்படியாவது ஒரு படத்துல அடுத்த கட்டமாக வந்துடும். ஏன்னா ஒரு தோட் ப்ராசஸ் ஒரு பார்வை இருக்குன்னா நீங்க என்ன சும்மா ஒரு நாடகம் நடிக்கிறாங்கல்லானே என்ற பார்வை வந்து மக்கள் மனதில் இருக்கு. இல்லை அவங்கள அப்படி இல்லை. அவங்களுக்கு தேவை நடிப்பு. அது எதுல நின்றாலும் சரி, ஒரு நாடகமா இருக்கட்டும், ஒரு மொபைலில் வர யூடியூபா இருக்கட்டும், எதுலையாவது நடிக்கணும்ன்றது அவங்களோட ஆசை. அதுக்காக தான் அவங்க எல்லாத்துலேயுமே நடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சினிமாவில் நடிச்சா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அங்கீகாரமாக அது கிடைக்கும். இவ்வளோ காலம் அவங்களோட இந்த இதில் வேலை செய்யறதுக்கு ஒரு இதாக இருக்குமென்று யோசிச்சேன் நான். அந்த அடிப்படையில் தான் நான் மோஸ்ட்லியா எனக்கு தேவையான ஆட்களை நான் எப்பவுமே பார்க்குறேன். ஒருத்தன் அந்த ஃபீல்டு கொடுக்குற கமிட்மெண்ட் இருக்குது தானே, அந்த கமிட்மெண்ட்டுக்கு அவனுக்கு ஒன்று கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நான் பார்த்த இந்த ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணது பார்த்தேன். சிலதுகள் இருக்கு. இப்போ நான் தயிர் சட்டி நஜாத்தை நான் செலக்ட் பண்ணும்போது ஓகே இந்த வட்டத்துக்கு இல்லாமல் வெளியிலேருந்து ஒருத்தரை இந்த படத்துக்குள்ள கொண்டு வரணும். ஓகே அது கொஞ்சம் ஃபேமஸான இருக்கணும். அந்த விதத்தில் நஜாத்தை வந்து அப்படி ஒரு ஆளை தான் நான் செலக்ட் பண்ணணும். ஏற்கனவே மக்களுக்கு பரிச்சயமானால் எங்களோட வட்டத்துக்கு எல்லாம் வெளியிலேருந்து ஒருத்தரையும் இதுக்கு கொண்டு வரணும்ன்றதால். மற்றும்படி அவரை தவிர்த்து மிச்சம் எல்லாரையுமே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாத்திரங்களுக்காகத்தான் நான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா அவர்கள் இதுக்காக ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க. அந்த உழைப்புக்கான பலனா தான் இந்த பாத்திரங்களை நான் அவங்களுக்கு கொடுத்தேன். படம் வெளியாகி இப்போ ஒரு 5 நாட்கள் வந்து கடந்து போகுது. யாழ்ப்பாணத்தில் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொழும்பில் அடுத்த கட்டமாக வெளிநாடுகளில் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ வெளிநாடுகளில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குரிய ஆயத்தங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு? இந்த படத்தின் ப்ரொடியூசர்ஸ் வந்து லண்டன், கனடா, அதே நேரம் சுவிஸில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நான் லண்டனில் 2 ஷோ ஓடிட்டு, கனடாவில் ஒரு ஷோ, அதே மாதிரி சுவிஸ்லேயும் ஒரு ஷோ ஓடிட்டு, நெக்ஸ்ட் வீக்கும் கனடாவில் ஓட போகுது, அதே மாதிரி லண்டன்லேயும் ஓட போகுது. அவங்க அந்த மற்ற நாடுகள்லையும் படத்தை ஓடுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கணும். அவையும் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கணும். அப்போ அதுக்கான முயற்சி வந்து அதுக்கான சர்க்கிள் ஏராக இருந்த படம் ஓடுறது இந்த இதுகள் எல்லாம் எங்களுக்கே தெரியாது. நாங்கள் ஓடின இடங்களில் ஏற்கனவே ஓடின படங்கள் எங்கெங்கே ஓடினோமோ அந்தந்த இடங்களில் நாங்கள் அவைக்கு லிங்க் பண்ணி விட்டோம். மற்ற இடங்கள் நாங்கள் தொடாத இடங்கள் இருக்குது. நிறைய இடங்கள் இருக்குது. ஜெர்மன் நிறைய இடங்கள் இருக்குது. அப்படியான இடங்களுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்கணும். அந்த இடங்களுக்கான இதுகள் வந்து வெகு சீக்கிரம் அவங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். இது ஒரு நெட்வொர்க். இப்போ நாங்கள் வந்து இது என்னென்னா
இந்தியன் படங்கள் வந்து ஒரே நாள்ல ஒரே இடங்கள்ல எல்லா இடங்கள்லையுமே படம் ரிலீஸ் ஆகும். ஆனால் எங்களோட படங்கள் வந்து அப்படி ரிலீஸ் ஆகாது. ஏன்னா ஒரு படமா இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பேசு பொருளா இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் தான் ஒரு பேசு பொருளா இருக்கும். அதுக்கப்புறம் அது இன்னொரு விஷயம் அதை அடிச்சு போட்டு போயிடும். அப்ப அந்த ஒரு 1 வீக்ல அந்த படம் வந்து எல்லா இடத்துலையுமே ஓடணும். எங்கெங்க ஓடக்கூடிய இடங்கள்ல ஓடிடும். இந்தியன் படங்கள் கூட இப்பெல்லாம் 1 வீக் கூட இல்லை. ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனால் வெள்ளி சனி ஞாயிறு தான் படத்தின் கலெக்ஷன் தான் மொத்த கலெக்ஷனா கூட இருக்குது. அப்ப அப்படி இருக்க நாங்களும் அந்த ஒரு பிசினஸுக்குள்ள போயிடணும். நான் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த பிசினஸுக்குள்ள நாங்களும் இறங்கணும். இறங்கினா தான் இந்த ஈழ சினிமான்றது அடுத்த கட்டத்துக்கு போகும். ஒரே நாள்ல ஒரே டைம்ல எல்லா நாடுகள்லயும் படம் ரிலீஸ் ஆகுற என்ற ஒரு வட்டத்துக்குள்ள நாங்களும் போயிடணும். இல்லாம இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் ரிலீஸ் பண்றன்ற இதை எப்ப தாண்டமோ அப்ப நாங்கள் அடுத்த கட்ட பிசினஸுக்குள்ள போயிடுவோம்னு நான் நம்புறேன். அந்த முயற்சியை தான் அவையும் எடுத்துக்கொண்டிருக்கணும். அப்ப அந்த முயற்சிக்கு வேறு யாராவது அவைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியனா நீங்கள் அமுல்ஸ் ப்ரொடக்ஷனை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படம் வந்து எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு போக வேண்டிய ஒரு படம். இப்போ எங்களை எப்படி 70ஆம் ஆண்டு இருந்தது, எப்படி 80ஆம் ஆண்டு இருந்தது, அந்த காலப்பகுதியில் எப்படி இருந்தது, எப்படியான பிரச்சனைகள் இருந்ததுன்றது இப்பத்திய ஜெனரேஷனுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த ஆக்களுக்கு அந்த வரலாறுகள் சரியாக கடத்தப்பட்டனவான்னு தெரியலப்பா. அப்படி அந்த ஜெனரேஷன் பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இது இருக்கு. அப்போ அடுத்த ஜெனரேஷன் பார்க்கணும்னா எல்லா இடங்களும் படம் ஓடணும். அந்த ஜெனரேஷன் பார்க்கறதுக்கான படமாயும் இது இருக்கணும். அந்த படமாக இது இருக்குன்னு நான் நம்புறேன். அப்போ அந்த ஜெனரேஷன் இந்த படம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு தான் அங்கே இருக்கு. அவங்க பார்த்துட்டாங்களா ஈஸியாக இந்த விஷயம் அவங்களுக்கு போயிடும். என்னை பொறுத்தவரையிலும் ஒரு சினிமான்றது எங்களோட வரலாறு கடத்துற ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். எங்களோட வரலாறுகள் எங்களுக்கு நடந்த விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அப்படியே சொல்லிட்டு போகணும். அதுக்கு ஒரு சினிமா ஒரு ஆயுதமாக இருக்கு. ஸோ அதுக்கான வேலையை நாங்கள் செய்துட்டு இருக்கோம். இந்த படமும் அதை செய்யும்னு நான் நம்புறேன். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த திரைப்படம் மூலமாக வந்து நடைபெறணும். அதை விட இன்னும் நிறைய பேர், நீங்க ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து சொன்னீங்க. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து இந்த மாதிரியான கதைகள் வந்து கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமை வந்து சினிமா மூலமா வந்து எங்களுக்குள்ள வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் சரியான முறையில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க. அந்த ஆசைப்படுற விஷயம் இந்த படம் மூலமா வந்து நிறைவேறணும். அதை விட இந்த தீப்பந்தம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 70ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இன்று வரைக்கும் நடைபெறுகின்ற வாழ்க்கை முறைகள், நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளோடு பின்னப்பட்ட கதைகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து பேசுது. எல்லாருமே வந்து போய் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். யாழ்ப்பாணத்தில் ரிலீஸ் ஆகி இப்போ கொழும்புல வந்து ரிலீஸ் ஆகின்றது. அதை விட வெளிநாடுகளிலும் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. எனவே அதையும் வந்து நிறைய பேர் பார்த்து இந்த கலைஞர்களையும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் ரசிகர்கள் மத்தியில் வந்து இருக்கு என்றதை வந்து இந்த நேரத்தில் வந்து நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுறேன். எனவே இவ்வளவு நேரமும் இந்த திரைப்படம் பற்றிதான பல விஷயங்கள், ஏன் இந்த திரைப்படம் வந்து பார்க்கணும், இந்த திரைப்படத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் கூட எங்களோட வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்களுக்கு நன்றி.